மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கான ஸ்பெஷல் கொல்கட்டை ரெசிபி தான். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கப் வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிடலாம். அதாவது சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணலாம். வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு வெயிட் வந்து கெயின் ஆகாது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அண்ட் இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு நீங்கள் வந்து வீட்லேயே அரிசி மாவு ரெடி பண்ணலாம். பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுங்கள், இல்லை பேக்கெட்டில் ரெடிமேடாக நீங்கள் வாங்கினாலும் ஓகே தான். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு நல்லா வறுத்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் அது கூட தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்காக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. இந்தளவு திக்காக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து கையால் நல்லா பிடிக்கொல்கட்டை தான் பண்ணுறதுனால நல்லா நம்ம வந்து கை ஃபிங்கர்ஸ் தடம் தெரிகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த ஃபிங்கர்ஸ் நல்லா தெரிகிற அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து நார்மலாக நம்ம கையில் எப்படி வருமோ அதேமாதிரி தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு அதில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க. ரெண்டாக வச்சாலும் ஓகே, மேலே வச்சாலும் அது வந்து ஒட்டாது. அப்புறம் வந்து இட்லி குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா திக்காக வெந்து வந்திருக்குன்ட்டு. நீங்கள் அதை உடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், அதில் வந்து எந்த ஒரு மாவுமே இருக்காது, நல்லா வந்து வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம். சூப்பரான கொல்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது போல் வீடியோஸ் நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.